ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு காலையில் வந்து என்னால் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து போட முடியலை. கொஞ்சம் பர்சனல் வேலைகள் ஆயிடுச்சு. நானுமே வந்து டெர்மினல் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். பட் இன் பிட்வீன் என்னுடைய மொபைல்லேருந்து ஒரு யூடியூப் போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தேன். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, அந்த யூடியூப் போஸ்ட் வந்து நிறையா பேருக்கு ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வர்ற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இருந்தவங்களுக்கு மட்டும்தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருமே அதை வந்து பார்க்கல. அதில் வந்து ரொம்ப தெளிவாக நான் வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜை மட்டும் க்ரியேட் பண்ணி போட்டிருந்தேன். வித் ஃபியூ வேர்டிங்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த போஸ்ட். ஆல்மோஸ்ட் யாருமே வந்து ரொம்ப பார்க்கல. மேபி உங்களுக்கு ரீச் ஆகிருக்காது, அதுதான் காரணமாக இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். நாளையிலேருந்து வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து கன்ஃபார்மாக வந்து போடுறேன். கொஞ்சம் பர்சனல் வேலையினால போட முடியலை. அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது 23,100 வந்து ஸ்டில் ஹோல்டிங் பட் லுக்ஸ் வீக்கர். மேபி அது பிரேக் டவுன் ஆகலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். அது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக 23,040. இது வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அது பிரேக் டவுன் பண்ணிருச்சுன்னா வந்து நெகட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ப்ளஸ் இந்த இமேஜ்லேயுமே வந்து ஒரு சார்ட்டையும் வந்து பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணி வந்து போட்டிருந்தேன். என்னென்னா அந்த 23,100 வந்து ஸ்டில் வேலிட், அதாவது ஸ்டில் ஹோல்டிங் அப்படின்னு. இது மார்னிங்கே போட்டது. மார்னிங் ஐ திங்க் 9:30 போட்டோம், ஞாபகம் இல்லை. அந்த டைமில் வந்து ஸ்டில் வந்து வேலிட் ஹோல்டு பண்ணிச்சு அப்படின்னா வந்து 23,280 வந்து பாசிபிள் அப்படின்னு போட்டிருந்தேன். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து மார்னிங்கே வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் வந்து ரீச் ஆகிட்டு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளோட 23,100 லெவல் பாருங்கள். இன்னும் ஜூம் பண்ணால் கூட எக்ஸாக்டாக 23,100 லெவல். இந்த லெவலை வந்து எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்ட்டு நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே வந்து ரொம்ப தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு டோஜி கேண்டில், அந்த டோஜி கேண்டிலோட நேமே கிரேவியார்ட் டோஜி கேண்டில் இருந்தது. அதனால் இதுக்கு கீழே போனால் தான் வந்து ப்ராப்ளம். அது வரைக்கும் அந்த ஹோல்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எனக்கு மார்னிங் வந்து என்ன டவுட் அப்படின்னா வந்து நான் இந்த 9 o'clock இந்த யூடியூப் போஸ்ட் போடும்போது என்ன டவுட் அப்படின்னா நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகும், இதுக்கு கீழே வந்துடும். பட் ஃபைனல் லைன் 23,040 இது இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஓப்பனிங்கே வந்து மேலே ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் 23,280, நான் மென்ஷன் பண்ணது 280, பட் 260 வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கான ஏன்னா மேக்ஸிமம் லைன் ட்ராப் பண்ணாலும் கூட ஓகே தான். ஸோ நான் மென்ஷன் பண்ணது 23,280, 23,280 அந்த ரேஞ்சு பண்ணேன். இது ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இங்கே மறுபடியும் இந்த ஒரு சின்ன லெவலுக்காக நம்ம ட்ரை பண்ணுறது வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த லைன் ரொம்ப பக்கமாக இருக்குது. இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்காது. ஸோ இங்கே கீழே வந்தோடனே என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே 23,100 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு கன்ஃபார்மாக இது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது. ஸோ 23,100 வந்து கன்ஃபார்மாக வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஏரியாவிலே வந்து நான் ட்ரேடையுமே வந்து இனிஷியேட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஓகே தான். நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் ட்ரேடை. ஸோ எவ்வளோ பெரிய பிக் ஸ்டாப் லாஸ் நான் வைக்க மாட்டேன். பட் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் வச்சாச்சு. பட் ஓகே தான், ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆயிடுச்சு. என்னுடைய நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பாருங்கள். அதில் வந்து நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஏன் அந்த லைனை வந்து ட்ரா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக 23,100 சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னுடைய ஒரு கட் ஃபீலிங் இந்த 23,280 இதை வந்து கிராஸ் பண்ணி மேலே போகணும். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறேன். பட் நாட் நெசசரி டு பி ஹேப்பன். யாருமே வந்து மார்க்கெட்டை 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய ஃபீலிங் இது வந்து 280 இந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே போகணும் அப்படின்றது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். இன்கேஸ் கீழே வந்தாலுமே இதை ஜஸ்ட் பிரேக் பண்ணலாமே ஒழிய இந்த 23,040 வந்து பிரேக் டவுன் பண்ண முடியாது இன்றைக்குள்ள மார்க்கெட் கண்டிஷன். ஓகே, இது ஒரு ஜஸ்ட் ஹாஃப்வே ஐடியா. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ட்ரேடிங்கில் என்னால் ஃபுல்லாக வர முடியலை. கொஞ்சம் பர்சனல் வேலைகள் அதிகமாகிடுச்சு. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூ. மார்னிங் வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோவாக போட முடியலை, போஸ்ட்டாக போட்டேன். பட் யாருக்குமே அது போய் ரீச் ஆகலை. என்னென்னு தெரியலை. யூடியூப் யாருக்கு அதை காட்டுது, எப்படி காட்டுது என்னென்னு எனக்கும் ஒன்றும் சரியாக தெரியலை. அதெல்லாம் இட்ஸ் ஓகே. இதுதான் இப்போதைய கண்டிஷன். வந்து மேக்ஸிமம் 23,280 இதை பிரேக் அப் ஆகணும், மேலே போகணும். இன்கேஸ் கீழே வந்தாலுமே, ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆயிடுச்சு. இன்கேஸ் வந்தால் கூட இங்கே உள்ள பையர்ஸை ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுறதுக்காக வந்து கீழே இதெல்லாம் தாண்ட முடியாது. 23,040 கீழெல்லாம் போக முடியாது. இன்கேஸ் வந்தாலுமே கூட அதுக்கான சான்சஸே இல்லை, மேக்ஸிமம் இல்லை. இன்கேஸ்
பெரிய சடன் ஃபால் எதுவும் வந்தால் கூட கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே தான் போகணும். ஸோ எப்படி நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பிளானிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதை வச்சு இது பண்ணிக்கோங்க. பட் இந்த ரிப்போர்ட்னால உங்களுக்கு பெரிய யூஸ் இருக்காது. ஏன்னா நான் வந்து லேட்டாக ஹாஃப் வேல போகிறேன். ஆல்மோஸ்ட் 12 மணிக்கு மேலே 12:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதனால் உங்களுக்கு யூஸ் இருக்குமா என்னன்னு தெரியாது. பட் ஒரு லேர்னிங் பர்பஸ் அந்த மாதிரி வேணால் யூஸ் இருக்கலாம். பட் இன்னைக்கு ட்ரேடுக்கு உங்களுக்கு யூஸ் இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். எஸ், ஓகே. எனிவே நான் ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றது ரொம்ப கிளியராக வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.